அனைவருக்கும் விநாயக ஆஸ்ட்ரோவின் அன்பு வணக்கங்கள். தமிழ் வருடத்தில் முதல் நாளாக, தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் முதல் தேதி நாம் ஆண்டுதோறும் தமிழர்களின் திருநாளாக தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். இது சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை 12 ராசிகளிலும் நிறைவு செய்துவிட்டு மீண்டும் முதல் ராசியான மேச ராசியில் தன்னுடைய பயணத்தை துவக்கும் நாளே தமிழ் புத்தாண்டாகும். இன்னொரு கூற்று, பிரம்மதேவர் தன்னுடைய படைக்கும் தொழிலை இந்த சித்திரை முதல் நாளில் துவங்குகிறார் என்பதும் ஒரு புராண செயல்பாடாகும். இந்த வருடம் குரோதி வருடம் நிறைவடைந்து புதிதாக விசுவாவசு வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று துவங்க உள்ளது. இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகள் அனைத்தும் ஆண்டு முழுவதும் வெற்றிகரமாக அமைய இறைவனின் நல்லாசிகள் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கட்டும். தமிழ் புத்தாண்டு விசுவாச ஆண்டில் எந்த தெய்வத்தை எந்த முறையில் வழிபட்டாலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டை இந்தியா மட்டுமல்லாது இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற தமிழர்கள் வாழும் பகுதியில் அனைத்திலும் மிக சிறப்பாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடுவார்கள். வரக்கூடிய விசுவாவசு வருடம் இது சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஆண்டாக வர இருக்கிறது. சூரிய பகவானுக்குரிய தெய்வமாக இருப்பவர் சிவபெருமான். சூரிய பகவான் உயர் பதவி, ஆரோக்கியம், செல்வ வளம், செழிப்பு ஆகியவற்றிற்கு உரிய கிரகமாவார். அதனால் விசுவாவசு ஆண்டு அனைவருக்கும் வெற்றிகரமாக அமைய இறை வழிபாட்டோடு சூரிய வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வருவது மிக சிறப்பாகவும், இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளில் அறுசுவை உணவு சமைத்து நம் குலதெய்வங்களுக்கு படையல் செய்துவிட்டு நம் உறவுகளோடு சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடலாம். இன்றைய தினம் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்றும் நாம் இறைவனை தரிசித்து வரலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் முடிந்தவரை மற்றவர்களுக்கு தானம் செய்வதும் சிறப்பு என்று சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டிற்கான சிறப்புகளை, செய்திகளை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.